நம்ம நாகர்கோவில் மக்கள் என்ன பால் எதிர்பார்க்குறாங்க, அதான் இந்த வீடியோ. ஸோ இது வரைக்கும் இன்றைக்கி 23rd, இது வரைக்கும் நம்ம நாகர்கோவிலில் மட்டும் ஆல்மோஸ்ட் 400 கிட்ட ட்ரையல் கொடுத்துருக்கோம். அதில் மோஸ்ட் ஆஃப் தம் ஸ்டோ மில்க் நல்லா இருக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணி வாங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. வாங்காத சில பேருக்கு கால் பண்ணி நாங்கள் ஃபீட்பேக் கேட்கும்போது ஒரு 80 to 90% சொல்கிற ரீசன் என்னென்னா, இந்த பால் நல்லா டேஸ்ட்டாக நல்ல க்ரீமியாக தான் இருக்குது, இருந்தாலும் திக்னஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால தான் வாங்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு இப்போ பார்க்கலாம். யூஸ்வலாகவே நம்ம பால் 4 and above ஃபேட் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் எப்போவுமே, விச் ஃபிட் அண்டர் த ஸ்டாண்டர்ட் மில்க் ஃபேட் லெவல். அதாவது ஸ்டாண்டர்ட் ஃபேட்டான 3 to 4.5 அதுக்குள்ளே நம்ம மில்க் வந்துடும். கரெக்ட் வேல்யூவாக தானே இருக்குது, அப்புறம் ஏன் பால் திக்கா இல்லை? ஸோ அதுக்கான ரீசன் நான் சொல்கிறேன். கம்ப்ளைண்ட் பண்ணுற மோஸ்ட் ஆஃப் தம் ப்ரீவியஸாக பேக்கெட் மில்க் வாங்கினவங்களாக இருக்கிறாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு அந்த திக்னஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியுது. பேக்கெட் மில்க் எப்படி திக் ஆகுது அப்படின்னு நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை, ஒரு சின்ன கூகுள் சர்ச் பண்ணாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். சரி, அதை விடுங்க. நான் லோக்கல் மில்க் சப்ளைட்டேருந்து தான் மில்க் வாங்குகிறேன், அது நல்ல திக்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு மாடு வளர்ப்பில் 2 டைப் இருக்குங்க. ஒன்று நேச்சுரல் கிரேசிங், அதாவது நம்ம ஒரு ஓல்டு ஸ்டைல் மாதிரி ஜஸ்ட் ஒரு ஓப்பன் ஸ்பேஸில் நிறைய கிராஸ் இருக்கிற மாதிரி இடத்துல கொண்டு விட்டுருவாங்க. அது மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் நல்லா மேய்ஞ்சி அங்கேயே படுத்து தூங்கி நல்லா சாப்பிட்டுட்டு பால் கொடுத்துரும். நம்ம அதை எடுத்துக்கிற ஃபுட்டில் ஒரு 80 to 90% இந்த நேச்சுரல் கிராசிங் மட்டும்தான். அதனால தான் மில்க் கொஞ்சம் லிக்விட்டாக இருக்கிற மாதிரி தெரியுமே தவிர, மில்க் ஆக்சுவலாக லிக்விட் கிடையாது. அந்த ஃபேட் கண்டிப்பாக 3.5 to 4.5 உள்ளே தான் கண்டிப்பாக எப்போவுமே இருக்கும். அது ஒரு ஸ்டாண்டர்டான ஆவரேஜ் தான். டெய்லி ஒரே வேல்யூ இருக்காது, கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். இன்னொரு மெத்தட் ஒரு சின்ன கொட்டையில் ஒரு 10-20 மாடை கட்டி போட்டு அதுக்கு நல்ல திக்காக பால் வரதுக்கு வேண்டி ஹைலி ப்ராசஸ்டு ஃபுட்டு, அது எங்கேயும் நடக்கக்கூட விடாமல் பாலை கறந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. அதுவுமே ஃபேட் 3.5 to 4.5 தான் இருந்தாலும் திக்னஸ் கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருக்கும், விச் இஸ் டியூ டு ஹைலி ப்ராசஸ்ட் ஃபுட். ஸோ இப்போது எதனால் உங்களுக்கு மில்க் நல்லா தண்ணியாக தெரியுது அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சுருக்கும். அது தண்ணி சேர்க்குறதுனால கிடையாது, எங்கள் ஃபார்மர்ஸ் எல்லாருமே நேச்சுரல் கிரேசிங்கை ஃபாலோ பண்ணுறதுனால தான். ஸோ இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு மாதிரி இனி டெய்லி நாம் இன்ஸ்டாவில் மில்க் அனலைசர் யூஸ் பண்ணி மில்கை அனலைஸ் பண்ணுற வீடியோவை ஷார்ட்டாக போட போகிறோம், அதை பார்த்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு எதை சூஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு தெளிவு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். சாய்ஸ் உங்களோடது. சூஸ் த பெஸ்ட். சூஸ் ஸ்டோய் மில்க்.